3R எனப்படும் இனம், சமயம் மற்றும் ஆட்சியாளர்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் கடந்த 2023ஆம் ஆண்டை ஒப்பிடும்போது இவ்வாண்டு 123 விழுக்காடு உயர்ந்துள்ளதாக தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சர் டாக்டர் ஆரன் ஏகோ டாகாங் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் சமய விவகாரங்கள், வெறுப்புணர்வு பேச்சு மற்றும் இனத்து பேச பேச்சு உள்ளிட்ட 47 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் 21 வழக்குகளுடன் ஒப்பிடுகையில் இது அதிகரித்துள்ளதாக ஆரன் கூறினார். செபாக்காட் முறையில் இருந்து இந்த தரவு சேகரிக்கப்பட்டுள்ளது. செபாக்காட் என்பது ஒற்றுமை சிக்கல்களை நிர்வகிப்பதற்கான ஒரு மைய தரவு சேகரிப்பு அமைப்பாகும். தேசிய ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்புத் துறை மூலம் கீழ்மட்ட விவகாரங்களை கண்காணிக்கும் வழிமுறைகளில் ஒன்றாக செபாக்காட் தரவுகள் கொண்டுள்ளன. இன ரீதியாக குற்றம் சாட்டப்பட்ட வாதங்கள் பற்றிய போலீஸ் துறையின் புள்ளி விவரங்கள் நாடு முழுவதும் 162 வழக்குகளை காட்டுகின்றன. ஜோஹரில் 53 வழக்குகள் உள்ளன. அதைத் தொடர்ந்து ஸ்லாங்கூரில் 34 வழக்குகளும், பினாங்கில் 23 வழக்குகளும் இருப்பதாக ஆரன் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். மலேசிய தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையம் இந்த ஆண்டு ஜனவரி முதல் மார்ச் 31 வரை 3R சிக்கல்கள் தொடர்பான 1454 இணைய உள்ளடக்கங்களையும் நீக்கியது என்றும் அவர் தெரிவித்தார். அந்த உள்ளடக்கங்களில் 588 இனவாத குற்றச்சாட்டுகள் தொடர்பான வழக்குகளும், 727 சமய பிரச்சினைகள் தொடர்பான வழக்குகளும், 139 அரசு அமைப்பு சம்பந்தப்பட்ட வெறுப்பு பேச்சுகளும் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்ற தகவலையும் ஆரன் வெளியிட்டார்.